புதிய மதுபான தொழிற்சாலை அமைக்க துணைநிலை ஆளுநர் மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்துள்ளாரா இல்லையா என்பதை ஏன் பகிரங்கமாக தெரிவிக்கவில்லை? இதுவரை துணைநிலை ஆளுநர் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கவில்லை என்றால் இதற்கு மேல் அனுமதி வழங்குவாரா என கூற வேண்டும் என்று அதிமுக அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளரிடம் கூறுகையில், அமைச்சரவை கூட்டம் என்பது அரசின் புதிய கொள்கை முடிவுகள், நடைமுறையில் உள்ள நலத்திட்டங்களில் மாற்றங்கள் செய்தல், புதிய திட்டப்பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த கேபினெட் கூட்டங்களில் முடிவெடுக்கப்படும். அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் துணைநிலை ஆளுநரின் அனுமதியோடு செயல்படுத்தப்படும். அரசு நிர்வாகம் என்பது முறைகேடுகளற்ற ஒளிவு மறைவில்லா வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 10/1/2025 மாண்புமிகு முதல்வர் தலைமையில் கேபினெட் கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட புதிய கொள்கை முடிவுகள் மற்றும் புதிய செயல் திட்டங்கள் குறித்து இதுவரை அரசு சார்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. கேபினெட் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் எதுவும் ரகசிய ஸ்தாத்துவஜிகள் அல்ல. அவை அனைத்தும் ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ் என்பதை அரசு உணர்ந்ததாக தெரியவில்லை. மத்திய அரசால் கூட்டப்படும் கேபினெட் கூட்ட முடிவுகளுக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளால் கூட்டப்படும் அமைச்சரவை முடிவுகளும் அடுத்த சில நிமிடங்களேயே பகிரங்கமாக வெளிப்படும். ஆனால் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது, தற்போது நடைபெறும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் கேபினெட் முடிவுகள் வெளியிடப்படுவதில்லை. இதுபோன்ற செயல் ஏற்புடையதல்ல. 10/1/2025 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் முடிவுகள் குறித்து அரசு அறிவிக்காததால் பல்வேறு ஊகத்தின் அடிப்படையில் செய்தி நிறுவனங்கள் மூலம் பல கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. இதில் எது உண்மை என்றும் எது பொய் என்றும் தெரியவில்லை. இதனால் மக்கள் மத்தியில் அரசின் மீது நம்பகத்தன்மை ஏற்படுகிறது. வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு ராஜினாமா செய்ய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என ஏதாவது ஊடக மற்றும் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிடப்பட்டாலும் அதை மறுத்து பதிலளிக்காமல் வாய்மூடி மௌனமாக அரசு இருக்கும் போல் உள்ளது. நம் மாநிலத்தை பொறுத்தவரை புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு உரிமம் வழங்கும் பிரச்சினை பூதாகரமாக தினசரி உருவாக்கப்பட்டு வருகிறது. புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்குவது அரசின் கொள்கை முடிவாகும். ஆம் எனில் அம்முடிவு எப்போது எடுக்கப்பட்டது? அரசின் இந்த கொள்கை முடிவிற்கு துணைநிலை ஆளுநர் முன்பே அனுமதி அளித்துள்ளாரா? ஓராண்டிற்கு முன்பு புதிய மதுபான தொழிற்சாலைகள் அமைக்க துணைநிலை ஆளுநரின் அனுமதியோடு அரசால் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதா? புதிய மதுபான தொழிற்சாலைகள் கொண்டு வருவது பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசின் கொள்கை முடிவு என்றால் அதை மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டியது அரசின் கடமையாகும். புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு தற்போது நடைபெற்ற கேபினெட் கூட்டத்தில் அனுமதி வழங்க ஏதாவது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா? அதற்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்துள்ளாரா என எதுவும் தெரியவில்லை. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு இடத்தில் கள்ளுக்கடை சாராயக்கடை கொண்டு வர வேண்டுமெனில் துணைநிலை ஆளுநர் அனுமதி இல்லாமல் கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கும் போது புதிய மதுபான தொழிற்சாலை அமைக்க துணைநிலை ஆளுநர் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்துள்ளாரா இல்லையா என்பதை ஏன் பகிரங்கமாக தெரிவிக்கவில்லை? இதுவரை துணைநிலை ஆளுநர் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கவில்லை என்றால் இதற்கு மேல் அனுமதி வழங்குவாரா என மக்களின் நியாயமான கேள்விக்கு வெளிப்படையாக பதிலளிக்க வேண்டியது துணைநிலை ஆளுநரின் கடமையாகும் என தெரிவித்தார்.